ஓம் 25வது நாமமாக லலிதாம்பிகைக்கு ஏக ஆனந்த சித் ஆக்ருதிஹி. ஓம் ஏகானந்த சிதாக்ருத்யை நமஹ. இது ஏகான பிரதானமான மோட்சஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இரண்டற்ற ஒன்று. ஆனந்தக அதாவது ஸ்வரூப சுகம், நித்திய சுகம். சித் சைத்தன்ய ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், பிரம்மஸ்வரூப லட்சணமான சச்சிதானந்த ரூபிணி அப்படின்னு பொருள். விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத் என்னும் உபனிஷத் வாக்கியங்கள் இந்த ஸ்வரூப லட்சணத்திற்கு பிரமாணமாக இருக்கிறது. ஆனந்தாதேக பிரதானஸ்ய என்னும் சூத்திரப்படி ஸ்வரூப பிரகாச விமர்சங்களினால், அதாவது விளக்கங்களினால், ஆனந்த அனுபவ ஜீவன் முக்தி நிலையில் அகண்ட ஆகார விருத்தியில் நிஷ்டையாகி அபரோக்ஷமாய் அதை அனுபவிக்கும் தன்மை உடையவன். அல்லது சில ஞான யோகிகளுக்கு அனுபவமாய் உள்ள ஆனந்த சாட்சா்கார வடிவை உடையவள் பராசக்தி. அதாவது ஆவரணம் என்ற மறைப்பு இன்றி பிரகாசஸ்வரூபமாய் விளங்கக்கூடியவள். ஆனந்தம் என்பது சக்தி, சித்தின் சக்தி, சித் சக்தின்னு எடுத்துக்கலாம். சித் என்பது பரமேஸ்வரன், ஏக்கம் என்பது மூர்த்தி பேதமின்றி ஒன்றாய் விளங்கக்கூடியது. அதாவது சிவசக்தி ஐக்கியம்னு சொல்லலாம். ஆக்ருத்தினா வடிவம், அதாவது சிவசக்தி சமாரூடஸ்ய அப்படின்னு சொல்கிற மாதிரி அத்வைத்த ஸ்வரூபிணி என்று வித்தியாசமில்லாத ஸ்வரூபத்தை உடையவள். அடுத்தது 26வது ஏவம் இதி ஆகம அபோத்யா. ரொம்ப பிரில்லியன்ட் நாம இது. அழகாக சங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். ஓம் ஏவமித்யாகமாபோத்யாயை நமஹ. இது போன்று என்று ஆகமங்களால் அறிவிக்கப்படாதவள், ஆகமங்களால் போதிக்கப்படாதவள். இதுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனந்த வடிவு அப்படின்னு பரதேவத்தை சொன்னோம். அந்த ஆனந்தமான சப்தமானது ஆனந்தமய ஜீவனை கூட குறிக்கும். யஹ ஏகஹ ஜாலவான் ஈஷத்தே ஈஷனீபிஹி அப்படின்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் சொல்கிறது. அந்த ஸ்ருதி பிரமாணத்தில் இந்த மாதிரி தான் சித்தரிக்கின்றது. அதாவது ஏகமாய் இரண்டற்ற ஆனந்தமயனிடத்தில், ஆனந்தமய ஸ்வரூபமான ஜீவனிடத்தில் சைத்தன்ய ஸ்வரூபமாக அதிஷ்டான வடிவாக விளங்கக்கூடியவள் லலிதாம்பிகை. அதாவது நம்ம க்ஷேத்திரஜன்னு சொல்லுவோம். அந்த க்ஷேத்திரஜன் ஈஸ்வரன் அப்படின்னு மேஸ்குலைனில் சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே பராசக்தின்னு ஃபெமினினில் சொல்கிறோம். பிகாஸ் இந்த ஜெண்டருக்கு அப்பாற்பட்டது வஸ்து. அதனால் க்ஷேத்திரஜன்னு சொன்னாலும் சரி, அது ஆண்பாலாக இருந்தாலும் செல்லுது, அல்லது பெண்பாலாக இருந்தாலும் இட் இஸ் ஓன்லி வஸ்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா என்று ஜீவனுடைய ஆனந்தத்தை பிரகாசிக்க செய்யக்கூடிய சைத்தன்யம், வாட் லைட்ஸ் அப்னு வச்சுக்கலாம். புச்சம் என்னும் சப்தத்தினால் அது இல்லாமல் ஒன்றுமே நடக்காது என்று தெரிகிறது. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம என்னும் லட்சண வாக்கியமானது விதிமுகமான ஒரு வாக்கியம். அது நிஷேதமுகமான வாக்கியம், விதிமுகமான வாக்கியம் என்று பிரம்மஸ்வரூபத்தை விளக்குவதற்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கிறது. அதாவது அதத் வியாபிருத்தி வடிவமான நிஷேதமுக வாக்கியங்கள் அதன் மூலமாக இது இல்லை இது இல்லை என்று சொல்லி பிரம்மஸ்வரூபத்தை அடைய முடியும். மித்யாவை நிஷேதம் செய்து சத்தியத்தை தெரிந்து கொள்ளுவது. சத்து சித்து ஆனந்தங்கள் விதிமுகமான லட்சணங்கள். ஆனால் அத்வயம், அப்பிரமேயம், அக்கர்த்தா, அனந்த முதலிய நிஷேதமுகமான லட்சணங்களாகும்.
இந்த விதிமுக்கம் நிஷேதமுக்கம் இந்த 2 லட்சணங்களும் பிரம்மஸ்வரூபத்தோடு அது ஒன்றாக இருக்காது, யோகத்தை சம்பவிக்காது. அதாவது அசத் வடிவ மித்யா வடிவமான பிரபஞ்சத்தினின்று வேறாக பிரித்து அறிவிப்பது சத் என்னும் மாறாத சத் லட்சணம். வேறுபடுத்துவது, வேறுபடுத்தப்படுவது இதெல்லாம் சத்து அசத் ரூப பிரபஞ்சம் என்று நாம் வேறுபடுத்தி பார்ப்பதால் தான். இரண்டும் சமசத்தாவாகத்தான் இருக்க வேண்டும். என்றால் சத்தும் அசத்தும் ஒரே சத்தாவை உடையது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி ஒப்புக்கொள்ள முடியாது. அசத் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெகத் லட்சணம் மாறிக்கொண்டே இருப்பதால். அதனால் சத் அசத் விலக்ஷணம் பிரம்ம என்று சாஸ்திரம் அறுதியிட்டு கூறுகிறது. தத்துவமசி முதலிய வாக்கியங்களுக்கும் சதசத் விலக்ஷணம் பிரம்ம என்று நாம் அந்த வஸ்துவை நேரடியாக அறிவதற்கு அந்த வாக்கியங்கள் நிஷேதமுகமாக நமக்கு உதவி செய்கின்றன. பகவான் சங்கரர் சொல்றார், தத்துவம் பதங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வாக்கியார்த்தம் கொடுக்க முடியாது, விசிட்ட வாக்கியார்த்தம் சம்பவிக்க முடியாது. ஒரு ஆட்ரிபியூட் விசேஷங்கள் நமக்கு பிரத்யட்சமாய் சித்தமாக இருக்கக்கூடிய பர்சீவ் பண்ணக்கூடியவை. இத்தகைய ஆட்ரிபியூட்ஸ் அல்லது விசேஷணத்தோடு கூடியவள் பரதேவதை என்று வெளிப்படையாக சாஸ்திரமானது நமக்கு அறிவிப்பது கிடையாது என்பதே இந்த நாமத்தின் அர்த்தம். அது ஆகம அபோத்தியாயை நமகன்னு சொல்றது. தத்துவசிங்கிற மகா வாக்கியத்திற்கு விசிஷ்டார்த்தம், ஸ்பெசிஃபிக் அர்த்தம், அகண்டார்த்தம் என 2 வகையான அர்த்தங்கள் கூறலாம் என்று சாஸ்திரம் இடம் கொடுக்கிறது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார் பகவான். நீலகட்டம், நீலம் என்பது ஆட்ரிபியூட் விசேஷணம், கட்டம் என்பது நவுன் விசேஷம். இதே போல கட்டாகாசம், இதில் கட்டம் என்பது உபாதி, ஆகாசம் என்பது உபகிதம். இந்த முதல் எக்ஸாம்பிளில் விசேஷணமான நீலம் என்பது விசேஷமாக இருக்கக்கூடிய பானையிலே ஊடுருவி பிரவேசித்து இதர விசேஷண விசேஷங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. அதாவது நீலகட்டம் என்பதில் உள்ள நீலம் என்னும் ஆட்ரிபியூட் அல்லது விசேஷணம் கட்டம் என்னும் விசேஷ ஸ்வரூபத்தில் பிரவேசித்து அருணகட்டம், ஸ்வேதகட்டம் என்று விதவிதமான கட்டங்களை வேறுபடுத்தி காட்டுகின்றது. கட்டாகாசம், இதிலே கட்டம் என்னும் உபாதியானது உபகிதமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தின் ஸ்வரூபத்தோடு சம்பந்தமே படாமல், அன்லைக் தி ஏர்லியர் எக்ஸாம்பிள், வேறாகவே இருந்து கொண்டு மட்டாகாசம் பராகாசம் என்று வேறுபடுத்துகின்றது. இதனால் லட்சணங்கள் ஆட்ரிபியூட்ஸ் விசேஷண விசேஷ சம்பந்தமாகவோ அல்லது உபாதி உபகித சம்பந்தமாகவோ இருக்கலாம். இவற்றிலே விசேஷண விசேஷ சம்பந்தம் சமசத்தா, ஒரே சத்தா. உபாதி உபகித சம்பந்தம் விஷமசத்தாக கூட இருக்கலாம். சித்தாந்தத்தில் பாரமார்த்திக சத்தியம்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சத்தா தான் இருக்கு. அந்த ஒரு சத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி வேறு சத்தா இருக்கிறது என்று சொன்னால் அது கற்பிதமாய்த்தான் இருக்க வேண்டும். நம்முடைய லட்சியம் பாரமார்த்திக சத்தியம். லக்ஷணமும் பாரமார்த்திகம் என்றால் லக்ஷணம் பாரமார்த்திக சத்தைக்கு வேறாய் உள்ள மனத்திற்கு போதமாகாது அல்லது போத்தியமாகாது, அறிவுக்கு ஒரு பாத்திரமாக ஆகாது. அதனால் லக்ஷணம் லட்சியத்தை விட வேறான சத்தாவாக இருக்கலாம். விதிமுக அல்லது நிஷேதமுக வடிவான பிரம்ம லட்சணங்கள் யாவும் பிரம்மஸ்வரூபத்திலே ஒரே சத்தாவிலே மித்யாவாக தோன்றக்கூடியது, அந்நிய சத்தா வியாவர்த்தமாகக்கூடியது. வியாவர்த்தகத்தினால்தான் கற்பித்த வஸ்துவின் மித்யா வஸ்துவின் நாசம் ஏற்படுகிறது. அப்படி கற்பிக்கப்பட்டதின் நாசமும் அதிஷ்டானத்தின் ஞானமும்
ஒன்று என்பது சித்தாந்தமாய் இருக்கிறது. அதிஷ்டான ஆவேஷக ஹி நாசக கல்பித்தக வஸ்துனக என்பது பிரமாணம். ஆனந்தம் என்னும் லட்சணமானது பாரமார்த்திக சத்தாவில் கற்பிக்கப்பட்ட துக்கரூபமான பிரபஞ்சத்தை நிஷேதம் செய்து அதன் அதிஷ்டான ஸ்வரூபத்தை உணர்த்தாமலே உணர்த்தி அதிலே லயம் ஆகின்றது. இதுபோலத்தான் எல்லா விதமான ஆட்ரிபியூட்ஸ் லட்சணங்களையும் விமர்சனம் செய்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருதி மாதாவானவள் நாயித்தி என்ற கல்பிதத்தை வேறுபடுத்தி ஸ்வரூபத்தை ஏவம் ஏகம் என்று சுட்டிக்காட்டி மௌனத்தின் மூலமாக அறிவிக்கின்றாள். எங்கனம் ஒரு ஸ்திரீயானவள் தன் பதியுடன் கூடிய 10 பேர் உள்ள சபையில் 9 பேரை தன் பதியல்ல என்று கூறி தன் பர்த்தாவை பர்த்தா என்றாவது பர்த்தா அல்ல என்றாவது கூறாமல் மௌனத்தால் அறிவித்தாலும் மௌனத்தால் அறிவிப்பது போல அந்த வர்த்தா அறிவிக்கப்பட்டவனாகின்றான். அதை போலவே ஸ்ருதியும் பிரம்மத்தை அறிவிக்கின்றது. அதாவது சுட்டிக்காட்டாமல் சுட்டிக்காட்டுகின்றது. கல்பித வாக்கியங்களை நிஷேதிக்கின்றது. பாரமார்த்திக அகண்ட ஐக்கிய சித் ஸ்வரூபத்தை சுட்டிக்காட்டுகின்றது. ஏனென்றால் சுட்டிக்காட்டினால் அது வார்த்தைக்கு எட்டிவிடும், மனத்திற்கு எட்டிவிடும். மனத்திற்கும் வார்த்தைக்கும் எட்டாத வஸ்துவை மௌனத்தால் பரதேவதை சுட்டிக்காட்டுகிறாள். ஏவம் இதி ஆகம அபோத்யாயை நமக என்ற இந்த நாமமானது அதை சித்தரிக்கின்றது. We shall continue with 27.